வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் நலங்கு வச்சாச்சுல்ல? சரி திவ்யா, வெண்ணிலா எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க போங்க. செல்வம் நீ அப்பா இலையில எடுத்துவாங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம். யாரு? ஹலோ, யாரு? மதி, நான் கோகிலா பேசுறேன். ஹாய் அத்தை, நீங்களா? நீங்க ஏன் அத்தை ஃபங்க்ஷனுக்கு வரல? ஃபங்க்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. அது ஒண்ணுல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். சுச்சு, ஆனா நீங்க இங்க வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா, ஆனா வர முடியலையே. அதான் உன்னை வீடியோல பார்க்கலான்னு கால் பண்ணேன். ஃபங்க்ஷன் எப்படி போகுதுன்னு காமிக்கிறியா? ஓ, காமிக்கிறேன் அத்தை. இங்க பாருங்க பாருங்க, மாமா இங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு சந்தனம் எல்லாம் பூசிட்டு இருக்காங்க பாருங்க. பாத்துட்டீங்களா அத்தை? பார்த்தேம்மா. நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்றியாமா? உங்க மாமா கிட்ட மொபைல குடுக்கறியா? நான் அவருக்கு விஷ் பண்ணணும். அதோ காட்டுறேன். மாமா. என்ன மதி? உங்களுக்கு ஒருத்தங்க விஷ் பண்ணணுமா? யாரு? அது சஸ்பென்ஸ், நீங்களே பாருங்க. டடா. கதிர், அகிலா, வாழ்த்துக்கள் கதிர். நாமெல்லாம் சாதாரணமா ஒருத்தர் வீட்டுக்கு போனா என்ன வாங்கிட்டு போவோம்? ஏதோ அந்த பூ, பழம், பிஸ்கெட், பலகாரம்னு வாங்கிட்டு போவோம். ஆனா என் மருமக மேக்னா ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் தங்க செயின், நெக்லஸ், பிரேஸ்லெட்னு தங்கத்துல தான் வாங்கிட்டு வரா. இன்னும் இருக்கு கேளு, எங்க கதிருக்கு அவங்க தனியா ஒரு கடையே வச்சு கொடுக்க போறாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் மாப்பிள்ளையே பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டோன்னு சம்மந்தி சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த வீடு சின்னதா இருக்கு, இடம் பத்தாதுன்னு எங்களுக்குன்னு தனியா ஒரு பங்களா வாங்கி கொடுக்க போறாங்க. அத்தை, இல்ல இல்ல, உங்க அம்மா சொன்னதெல்லாம் கேக்குது. நீ என்ன பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கல்ல? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நீ போய் சாப்பாடு விஷயம் என்னன்னு பாரு. டேய், சபையில உட்கார்ந்துக்கிட்டு மொபைல் என்னடா? யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, இல்ல யாரையுமே காணோம். அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ட்டி. ஏய், மண்டபத்துக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. சப்ஸ்கிரைபர் அது இது. போடி போ, கிளம்புற வழியை பாரு. கதிர், நீ கிளம்புப்பா. வாங்க எல்லாரும் சாப்பிட. நேரம் ஆயிடுது இல்ல? வாமா வாமா, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வாங்க, நேரம் ஆகுது. ஏய், ஏண்டி எத்தனை தடவை சொன்னாலும் உங்க ரெண்டு பேருக்கு புரியாதா? ஏ கோகிலா, அவ சும்மா இருந்தாலும் நீ ஏண்டி தூண்டி விடுற? ஏற்கனவே நிச்சயத்தை பார்த்துட்டு அவ சாக போனா, இப்ப என்ன படம் காட்டிட்டு இருக்க? அவ திரும்ப ஒண்ணு கடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ இல்லம்மா, அவ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாமா. கதிரை பார்த்து விஷ் கூட பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணா. அதனாலதாம்மா நான் வீடியோ காலே பண்ணேன். அவ அழுதான்னு நீ கால் பண்ணிருக்கியே, அத மகா மாமியார் பார்த்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சியா? அறிவு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏற்கனவே அந்த அம்மா பாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இவ இப்படி அழுதுட்டு நிக்கிறத பார்த்தா கேட்கவே வேணாம். நான் முடிவு பண்ணிட்டேன்.
நம்ம அந்த கல்யாணத்துக்கு போக போறதே இல்ல. மா, என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க?